ஹலோ வியூவர்ஸ், வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம சப்ஜி செய்ய போகிறோம். அதுக்கு தக்காளி நறுக்கி வச்சுட்டுருக்கோம், வெங்காயம் நறுக்கி வச்சுட்டுருக்கோம், பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுட்டுருக்கோம், இஞ்சி தோல் சீவி நறுக்கி வச்சுட்டுருக்கோம், துவரம் பருப்பு பைத்தம் பருப்பு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கோம். நல்லா இப்போ பட்டை, சீரகம், 2 கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுட்டுருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கொட்டிக்கிறோம். அதில் இது சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாங்க. சப்ஜிங்க இது டொமேட்டோ ஆனியன் சப்ஜி. இன்றைக்கி நம்ம சப்பாத்தி செய்ய போகிறோம், சாஃப்ட் சப்பாத்தி செய்ய போகிறோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிட்டோம். இதில் மஞ்சப்பொடி போட்டுக்கிறோம், பெருங்காயம் போட்டுக்கிறோம், உப்பு போட்டுக்கிறோம், சாம்பார் மிளகாய் பொடி போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். போட்டுட்டு குக்கரில் ஜஸ்ட்டு 3 விசில் வைக்கலாம். நல்லா வெந்துடும், பருப்பு வெந்துடும், மற்ற தக்காளி எல்லாமே வெந்துடும். இது பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ ஒர்க் பண்ணுறவங்க, படிக்கிறவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய சப்ஜி ரெடி, அருமையான சப்ஜி. பட்டை போட்டோம், சீரகம் போட்டிருக்கோம், கிராம்பு, ஏலக்காய் போட்டிருக்கோம் இல்லையா, கமக்கா ஹோட்டல் ஸ்டைல் சப்ஜி ரெடி. தொட்டுக்கலாம் நம்ம. மற்றும் நியூலி மேரிட் கப்பிள்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சமையல்னால் என்ன அப்படின்னு தெரியாதவங்க இந்த டிஃபன் ஈஸியாக சட்டுன்னு சீக்கிரமாக செஞ்சிடலாம். அப்புறம் மாவு சப்பாத்திக்கு பிசைஞ்சு வச்சுருக்கோம். கோதுமை மாவில் வார்ம் வாட்டர் போட்டு, உப்பு போட்டு, கொஞ்சோண்டு சிட்டிக்கு உப்பு போட்டு, எண்ணெய் போட்டு பிசைஞ்சிருக்கோம். செம்ம சாஃப்டாக இருக்குங்க சப்பாத்தி. அடுத்த நாள் கூட வச்சு சாப்பிட்லாம், சாஃப்டாகவே இருக்கும். அப்புறம் தவா நல்லா சூடான பிறகு தவாவில் போட்டுக்கிறோம். போட்டு முன்பக்கம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம், பின்பக்கமும் பிரட்டி போட்டு ஆயில் ஊற்றி தடவிக்கிறோம். அருமையாக இருக்கும். கிளீனாக சாஃப்டாக, ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக வரும் சப்பாத்தி. செஞ்சு பாருங்கள் எல்லோரும். நம்முடைய சப்பாத்தி சப்ஜி ரெடி ஆகிடுது பாருங்கள். நம்ம அடுத்த சப்பாத்தி போடலாம். அடுத்த சப்பாத்தி போட்டிருக்கோம். நம்ம நல்லா ஆயில் போடுறோம், ஆயில் போட்டு தடவிக்கிறோம். ஏற்கனவே பிசையும் போதும் ஆயில் போட்டோம். வார்ம் வாட்டர் போட்டாக்க ஸ்பாஞ்சியாக இருக்குங்க, சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. நல்லாவே ஈஸியாகவே நம்ம பிசைஞ்சிடலாம் சப்பாத்தி. இது நைட்டு டின்னருக்கு வச்சுக்கலாம், இல்லை காலையில் நம்ம டிஃபனுக்கும் சாப்பிட்லாம். காலையில் பாருங்கள், அப்படியே லேசாக நம்ம தடவிக்கிட்டோம் எண்ணெயை. நல்லா சூப்பராக இருக்கும் சாஃப்டாக சப்பாத்தி. சிட்டிக்கு உப்பு போட்டுக்கிறோம். காம்பினேஷன் ரொம்பவே சூட்டபுல்லாக இருக்குங்க. இது சப்ஜி, ஹோட்டல் ஸ்டைல் சப்ஜி. இது பாருங்கள், சப்பாத்தி எல்லாமே ரெடி ஆகிடுது. சுட சுட சப்பாத்தி சாப்பிட வாங்க. சப்ஜி தொட்டுக்க நம்ம ராய்தா, ஆனியன் ராய்தா செய்யலாங்க. வெங்காயத்தை பொடிப்படியாக நறுக்கி உப்பு போட்டு தயிரில் வச்சிட்டோம்னா அது ஆனியன் ராய்தா நம்ம தொட்டுக்கலாம். அதுவும் ஈஸியாக செய்யலாம். நல்லா வெஜிடபிள்ஸும் போட்டுக்கலாம். நீங்கள் கேரட் போட்டுக்கலாம், பச்சை பட்டாணி போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம். இதில் நான் தக்காளி வெங்காயம் தான் போட்டேங்க. எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதில் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் சப்ஜி. அதாவது குக்கர்லேயே வேக வச்சதுனால ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஜி சப்பாத்தி ரெடி. லைக் பண்ணுங்கள்.